Hi friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் 30 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாகவே சின்ன வெங்காயத்தில் எந்த ரெசிபி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அதுவும் சட்னினா சொல்லவே வேண்டாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 3 மிளகாய் வத்தல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 4 தக்காளி சேர்த்துருக்கேன். சட்னிக்கு பொதுவாகவே நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின அதே கடாயில் அரைச்ச சட்னியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சட்னி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னி குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம வதக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுனதுமே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வதக்கி முடித்த பிறகு கடைசியாக பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சட்னி ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ இந்த சட்னியை நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதித்து வரட்டும். இந்த சட்னிக்கு பொதுவாக நான் தாளிக்கவே மாட்டேன். இது வீட்டில் நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சுருவோம். எங்களோட ஃபேவரட் சட்னி. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் மண்பானையில் செய்கிறனால ஒரு 3/4 பதத்துக்கு சட்னி கொதித்தாலே போதும், ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் அதோட சூடு அதில் இருக்கும், கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் சட்னி. ஸோ அதனால் நான் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே இந்த சட்னிக்கு தாளிக்க மாட்டேன். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என் சின்ன பொண்ணு அடிக்கடி ஆரஞ்சு சட்னிமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள். அவளுக்காகவே நான் அதை அடிக்கடி செய்வேன். இந்த வெங்காய சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், புளியோதரை, பனியாரம் இது கூடலாம் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் பிரியாஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.